போன வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு என்னோட ப்ரொஃபைல் பேஜில் நான் எப்படி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணன்றதை காட்ட போகிறேன். இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வழியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வேறு விதமாக பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெஸ்க்டாப் போயிட்டு என்னோட ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸோட HTML ஃபைல் இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த இமேஜ் யூஸ் பண்ணுறோம், அது ஒரு ஃபைல் இருக்குது. அதே மாதிரி CSS ஃபைல் இருக்குது. இப்போ நம்மளோட முதல் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அடிஷனல் பேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்ட்ரா பேஜஸ் இருக்குது. இப்போ மொத்தம் 4 பேஜ் இருக்குது. இதில் முதல் பேஜ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்துட்டு ஹோம் பேஜ். ஸோ இதை நம்ம ஹோம் பேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மொத்தம் 3 பேஜ் நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஒரு அபவுட் பேஜ், ஒரு கேலரி பேஜ், அப்புறம் ஒரு காண்டாக்ட் பேஜ். இதுக்கு வந்துட்டு நமக்கு புதுசாக 3 HTML ஃபைல்ஸ் தேவைப்படும். அந்த 3 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஃபைலேருந்து இன்னொரு ஃபைலுக்கு போகிறதுக்கு ஒரு நேவிகேஷன் மெனு வைக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து முதல்ல நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு 3 வாட்டி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அதோட பேரை மாற்றிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அபவுட், அதுக்கப்புறம் வந்து கேலரி, அதுக்கப்புறம் காண்டாக்ட். ஸோ இப்போ நம்ம மற்ற 3 பேஜும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரௌசரில் போயிட்டு அந்த பேஜோட அட்ரஸை மாற்றணும் அப்படின்னா நமக்கு மற்ற பேஜஸும் பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு about.html போட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வருது. இப்போ வந்துட்டு நான் இந்த பேஜில் இருக்க கண்டென்ட்டை மாற்றிக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் நோட்பேடில் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேஜ் பாடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வந்து டைட்டில் மாற்றிக்க போகிறேன், அபவுட் பேஜ் அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு டைட்டிலையும் மாற்றிக்க போகிறேன். ஸோ மை ப்ரொஃபைல், அப்புறம் அபவுட்னு போட்டுக்க போகிறேன். ஆக்சுவலி முன்னாடி போட்டுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இது வந்து முன்னாடி போட போகிறேன் இங்கே. ஸோ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்பேடில் அதே மாதிரி இதுக்கும் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஹெட்டிங்கை மாற்றிட்டு மற்ற தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி காண்டாக்ட் பேஜில் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு காண்டாக்ட் ப்ரொஃபைல் பேஜ், கீழே ஹெட்டிங்கில் வந்து காண்டாக்ட் போட்டு போகிறேன். இப்போ நான் வந்துட்டு இண்டெக்ஸ் பேஜும் எடிட் பண்ண போகிறேன். இங்கே டைட்டில் வந்துட்டு ஹோம் கொடுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அபவுட் பேஜில் புதுசாக பண்ண சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் பேஜுக்கு போனோம் அப்படின்னா இங்கே வந்து டைட்டிலில் வந்துட்டு ஹோம் ப்ரொஃபைல் பேஜ்னு போட்டிருக்கு. அதே மாதிரி கேலரி போனோம் அப்படின்னா டைட்டிலில் வந்துட்டு கேலரி ப்ரொஃபைல் பேஜ்னு போட்டிருக்கு. அப்புறம் ஹெட்டிங்கே மாறி இருக்குது. அதே மாதிரி காண்டாக்டில் இப்போ நம்ம பேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட். இப்போ வந்துட்டு நம்ம நேவிகேஷன் மெனு ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்துட்டு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் URL சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு பட்டன் கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி இருந்தால் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த நேவிகேஷன் மெனு. இப்போ எனக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நான் டேரெக்டாக பண்ணலாம். அப்படி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரல அப்படின்னா நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கூகுளில் போயிட்டு how to add a navigation menu on a static HTML website அப்படின்னு போட போகிறேன். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஏற்கனவே இது எப்படி பண்ணணுன்றது தெரியும். பட் நான் வந்து உங்களுக்காக கூகுள் பண்ணி காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோதான் விஷயம் தெரியும்னாலும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ தெரியாத விஷயங்களை நீங்கள் எப்படி சொந்தமாக கற்றுக்கிட்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் கூகுளில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அதனால தான் இது வந்து காமிச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணோம். இங்கே ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கூகுளில் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் கொஸ்டினை சரியாக ஃப்ரேம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வராது.
இப்போ நம்மளோட சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்படி நமக்கு தேவையான நேவிகேஷன் மெனு போடணும்னு நமக்கே தெரியல. அதனால வந்துட்டு நம்ம ஹவு டு ஆட் அ நேவிகேஷன் மெனு ஆன் அ ஸ்டாட்டிக் HTML வெப்சைட்னு போடுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் மெனுன்ற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் வந்து நம்ம இந்த சர்ச் query போட முடியும். அப்படி உங்களுக்கு அந்த வார்த்தையே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின் போடுறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் போடலாம். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு அந்த ஒகேபுலரி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே மேலே வந்துட்டு கிரியேட்டிங் மல்டிபிள் பேஜஸ் வித் நேவிகேஷன் மெனுஸ்ன்ற ரிசல்ட் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட் இருக்குது. அப்புறம் இங்கே மொத்தம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த கோடை காப்பி பண்ணிக்க போகிறேன். அது கொண்டு போய் இப்போ நம்ம அபவுட் பேஜில் பேஸ்ட் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட் காமிக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து பாடி டேக்குள்ளே மேலே போட போகிறேன். ஸோ அதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அபவுட் பேஜ் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு தேவையான ரெலவெண்ட்டான லிஸ்ட்டை நான் இங்கே வர வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த கோடை நான் இப்போ மாடிஃபை பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான 2 பேஜ் ஏற்கனவே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு நம்ம மற்றதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ கீழே இன்னொரு பேஜ் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு இதை காப்பி பண்ணி இது அதே போட்டுடலாம். இதை வந்து இப்போது கேலரின்னு மாற்ற போகிறேன். இதை இப்போ சேவ் பண்ண போகிறேன். ஸோ இது மேலே ஹோம் பேஜ் லிங்க்கும் மாற்ற போகிறேன். இங்கே வந்துட்டு இண்டெக்ஸோட HTML போட்டுட்டு இங்கே வந்துட்டு ஹோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது மேலே கிளிக் பண்ணோன்னா அந்த பேஜுக்கு போகுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற பேஜில் அந்த மெனு நம்ம போடலை. ஸோ இப்போ நம்ம அபவுட் பேஜில் மட்டும் போட்டிருக்கோம். அதனால் வந்து அபவுட் பேஜில் மட்டும் இந்த லிஸ்ட்டு காட்டுது. அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக மற்ற பேஜஸ்லையும் போட்டுடலாம். அப்போது எல்லா பேஜஸ்லையும் அந்த மெனுவை காட்டும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜில் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அபவுட் பேஜில் போட்டுட்டோம். அதனால வந்துட்டு இப்போ கேலரி பேஜில் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி காண்டாக்ட் பேஜில் போய்ட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பேஜ்லேயும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோமில் போனோன்னா இங்கே காட்டுது. அதே மாதிரி அபவுட் போனோன்னா காட்டுது. அதே மாதிரி கேலரி அப்புறம் காண்டாக்ட். ஸோ எல்லா பேஜ்லேயும் நம்மளோட மெனு காட்டுது. ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேவிகேஷன் மெனு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லா எலிமெண்ட்லையும் ஒரு லிங்க் போட்டிருக்கோம். அதில் உள்ள ஹெச்எஃப்ஐ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபைலுக்கு தேவையான ஃபுல் லிங்க் போடல. ஜஸ்ட் வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் பார்த்து மட்டும்தான் போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து இமேஜ் SRCயில் பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் ஃபைலுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபுல் அட்ரஸும் போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த HTML ஃபைலில் இருந்து ஒரு ரிலேட்டிவ் பார்த்தும் போடலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து மற்ற ஃபைல்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இமேஜ் SRCயில் இருக்கிற ஃபைல் பார்த்தும் ஆங்கர் டேக்கில் இருக்கிற HREF ஆட்ரிபியூட்டும் வந்துட்டு நம்ம ஃபைல் பார்த்து வந்து வேல்யூவாக போடுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபுல் ஃபைல் பார்த்தும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஃபைல் பார்த்தும் போடலாம். இது வந்து எதனால் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா HTML ஃபைல்ஸையும் ஒரே ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மெனு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒர்க் ஆகுது. ஆனால் ஒரே பிரச்சனை என்னன்னா இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரிசான்டல் மெனு பாரை வச்சோம் அப்படின்னா அது வந்து கம்மியான ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டைலிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஹாரிசான்டல் நேவிகேஷன் மெனு ஆன் HTML அப்படின்றத டைப் பண்ண போகிறேன்.
அப்புறம் நமக்கு இங்கே ரிசல்ட்ஸ் காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து W3 ஸ்கூல்ஸில் காட்டுது. அது மேலே கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு W3 ஸ்கூல்ஸில் இந்த ஹரிசான்டல் நேவிகேஷன் பார்க்குன்னு தனியாக ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அவங்க மாடிஃபை பண்ணி கொடுக்குற ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெனு பாரில் இருக்கிற ஆக்டிவ் மெனு வந்துட்டு க்ரீனாக ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கரெக்டாக ஹோம் பேஜில் இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி மற்ற மெனு ஐட்டம் மேலே நீங்கள் ஹவர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கிரே கலர்லேருந்து பிளாக்காக மாறுது. இதே மாதிரி சில லிங்க் லெஃப்ட்டில் இருக்குது, சில லிங்க் ரைட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி கோடு வச்சு பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோட் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ட்ரை இட் யுவர்செல்ஃப் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெனு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா CSS கோடு வச்சு தான் அதை மோஸ்ட்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த CSS கோடை காப்பி பண்ணிக்கலாம். இந்த CSS கோடு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டைல் டேக் நடுவில் நம்ம வச்சிருக்காங்க. ஸோ அதை மொத்தம் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ விண்டோன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து நம்மளோட CSS ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த பாடி டேக் அடுத்தது நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண கோடுக்கு மேலே சில கமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அது வந்து மெனு பார்க்கு தேவையான கோடுன்றதை ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம கமெண்ட் போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு /* கொடுத்துட்டு ஹாரிசான்டல் நேவிகேஷன் மெனு CSS அப்படின்றது போட்டுட்டு */ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம CSSல கமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். கமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு /* கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன கமெண்ட் தேவையோ அதை போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு எங்கே உங்கள் கமெண்ட் முடியுதோ அங்கே வந்துட்டு * அப்புறம் // இது ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் என்ன போட்டாலுமே அது வந்துட்டு அந்த கோட் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு தான் நம்ம கமெண்டா போடுறோம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் படிக்கிறதுக்கு. அதுக்காக தான் நம்ம போடுறோம் இந்த விஷயத்த. அப்புறம் கடைசியில் வந்துட்டு அந்த கோட் முடிகிற இடத்துல மறுபடியும் // போட்டு * போட்டு இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்படி பண்ணீங்கன்னா அந்த CSS கோடு வந்து அங்கே தான் முடியுது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோடு ஒர்க் ஆகுது. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண CSS கோடை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக அந்த டேக் நேமை டார்கெட் பண்ணுறாங்க. இங்கே வந்து UL, LI இதில் வந்து டேரெக்டாக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து நல்லதில்லை. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட ஹோம் பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சில UL, LI டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதே டேக்ஸை நம்ம மறுபடியும் டார்கெட் பண்ணி வேறு ஸ்டைலிங் போட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற இடத்துல யூஸ் பண்ணுற டேக்ஸையும் வந்துட்டு அந்த ஸ்டைலிங் அஃபெக்ட் பண்ணும். அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து டேக் நேம் வச்சு டார்கெட் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம CSS கோட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வந்து கரெக்டாக அந்த மெனு ஐட்டம் மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால வந்துட்டு நம்மளோட மெனு ஐட்டமை டைரெக்டாக டேக் நேம் வச்சு டார்கெட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே வந்துட்டு நான் ID கொடுத்துட்டு nav ULன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடின்றது வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட், nav ULன்றது வேல்யூ. இந்த nav ULன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐடிக்கு கொடுக்குற வேல்யூ தான். அது வந்து நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான நம்ம ஐடி கொடுத்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம CSS ஃபைலில் அந்த UL டேக் நேமை எடுத்துட்டு அங்கே ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு அந்த ஐடி நேமை அங்கே போடலாம். இங்கே வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சைல்டு எலிமெண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைல்டு எலிமெண்ட்டை டார்கெட் பண்ணி ஸ்டைலிங் தரலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு நான் ஹேஷ் nav UL அப்படின்றது போட்டுட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு அப்புறம் LI கொடுக்க போறேன். இப்படி நம்ம பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிராக்கெட்ல இருக்கிற எல்லா CSS ப்ராப்பர்ட்டிஸுமே வந்துட்டு எல்லா LI டேக்கும் அஃபெக்ட் பண்ணாம வெறும் எந்தெந்த LI டேக்ஸ் வந்துட்டு அந்த nav ULக்கு உள்ள ஒரு சைல்டா இருக்கோ அதை மட்டும் டார்கெட் பண்ணும். இப்போ அதே மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் போட்டுடலாம். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிட்டு அந்த HTML ஃபைலையும் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் வந்து எல்லா பேஜ்லையும் போடல, வெறும் காண்டாக்ட் பேஜில் மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம காண்டாக்ட் பேஜ் போனோம்னா இங்கே வந்துட்டு நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் வந்துட்டு காட்டுது. இப்போ கேலரி அபவுட் ஹோமில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைலிங் இல்லாத காட்டுது. காண்டாக்ட் பேஜில் மட்டும் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பண்ண HTML சேஞ்சஸ்லாம் வந்துட்டு தூக்கிட்டு போய் மற்ற எல்லா பேஜ்லையும் போட்டோம் அப்படின்னா அங்கேயும் வந்து காட்டும் நல்லா.
ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காண்டாக்ட் பேஜில் நம்மளோட மெனுவை பேஜுக்கு சென்டரில் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெனு வந்துட்டு லெஃப்ட்டில் போய் ஒட்டி இருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு யூஎல் லிஸ்ட்டை எப்படி சென்டர் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். அதுக்கு ஏற்கனவே சிஎஸ்எஸ் ஃபைலில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் வந்துருச்சு. இப்போ டக்குன்னு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த nav UL என்ற ஸ்டைலிங் பிளாக்ல மார்ஜின் ப்ராப்பர்ட்டி நம்ம 2 வாட்டி போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு மார்ஜின் இருந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற மார்ஜின் எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண இதுவை வந்துட்டு நம்ம மேலே தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் வந்து க்ளீனாக பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நம்ம காண்டாக்ட் பேஜ் இருக்கிற HTML வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது காப்பி பண்ணிவிட்டு நமக்கு இருக்கிற மற்ற பேஜஸ் ஒவ்வொரு பேஜை போயிட்டு அங்கே இந்த அப்டேட் பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு இது மொத்தம் கோட் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஐடி ஈக்குவல்ஸ் nav UL என்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அது ஒன்று தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் எதுக்கும் நான் ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கன்வீனியன்ஸ்க்காக வந்து நான் ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு எல்லாத்துலேயும். இப்போ வந்துட்டு நம்ம எந்த ஒரு பேஜ் போனாலுமே அந்த புது ஹாரிசான்டல் nav மெனு வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கல. அதில் என்னன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற கலர் ஸ்கீமை மேட்ச் பண்ணல. அதனால இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட CSS ஃபைல் போயிட்டு கலர்ஸை நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதை வந்துட்டு நம்ம வேற கலரில் மாற்றலாம். இப்போ வந்துட்டு அந்த ஹெட்டிங்கான கலரை தூக்கி அங்கே போட்டுடலாம். நீங்கள் வந்து ஹவரில் வந்துட்டு அதே கலரை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒபேக்கா போட்டுட்டு நார்மல் கலரில் வந்துட்டு நம்ம ஒப்பாசிட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஹவர் பண்ணும்போது கலர் தெரியுது. பை த வே இது வந்து ஆஸ்தட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது உங்கள் டேஸ்ட் பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து பண்ணலாம். இப்போ இந்த கலர் ஸ்கீம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு CSS கலர் கோட் பர்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ பர்பிளுக்கு சம்மந்தப்பட்ட கலர்ஸ்லாம் காட்ட போகுது இங்கே. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே நான் வேறு கலர் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து மீடியம் மார்க்கெட்னு ஒரு கலர் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே RGBA கோட்லாம் தரும். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அது அப்டேட் ஆகிருக்கு. மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஏஸ்தட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது உங்கள் டேஸ்ட் பொறுத்து இருக்குது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த கலர் சொன்னால் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது மோரல்லஸ் ஒர்க் ஆகுது. ஃபுல்லாக ஸ்டைலிங்கும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்குது. என்னென்னா நம்ம வந்து எந்த பேஜில் இருக்கமோ அந்த பேஜை ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த மெனு ஐட்டம் வந்துட்டு ஸ்டைலிங் மாறி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருந்தோம்னா அந்த ஹோம் பேஜில் இருக்கிற மெனு ஐட்டம் வந்துட்டு ஹைலைட்டாக இருக்கணும். அதே மாதிரி அபவுட் பேஜில் இருந்தோம்னா அபவுட் மெனு ஐட்டம் வந்துட்டு ஹைலைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லையும் அதுக்கு சம்மந்தப்பட்ட மெனு ஐட்டம் வந்து ஹைலைட்டாக இருக்கணும். நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு HTML பேஜும் போயிட்டு அதில் அந்த பேஜுக்கான ஒரு மெனு ஐட்டம் மட்டும் தனியாக டார்கெட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபையர் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அபவுட் பேஜில் இருக்கோம். அதனால் வந்துட்டு அந்த அபவுட் லிங்க்கில் நம்ம தனியாக மார்க் பண்ணுறதுக்கு ஏதாவது போடலாம். இங்கே வந்துட்டு இந்த அபவுட் லிங்க்கில் மட்டும் ஒரு ஐடி தரப்போகிறேன். இங்கே வந்து ஐடி கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் ஆக்டிவ் மெனுன்னு தரப்போகிறேன். ஸோ இது வந்து சேவ் பண்ண போகிறேன். இது வந்து காப்பி பண்ணிவிட்டு மற்ற ஃபைல்ஸ்லையும் போய் எந்த மெனு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணுமோ அந்த ஃபைலில் அதுக்கு இந்த ஐடி தரப்போகிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபைலில் வந்துட்டு ஹோம் மெனு தான் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அங்கே அதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு
இப்போ கேலரியில் போயிட்டு அதே மாதிரி கேலரி மெனு ஐட்டமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். அதே மாதிரி கடைசியில் கான்டாக்ட். இப்போ ஒவ்வொரு பேஜ்லையும் நம்ம அந்த பேஜுக்கான ஆக்டிவ் மெனுவை நம்ம டார்கெட் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாக்கி இருக்கிற ஒரே ஒரு டாஸ்க் வந்துட்டு அந்த ஆக்டிவ் மெனு ஐட்டமை நம்ம வேற மாதிரி ஸ்டைலிங் தரணும். ஸோ இப்போ CSS ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு இந்த ஆக்டிவ் மெனு என்ற ஐடியை கொடுத்துட்டு அதுக்கு உள்ள ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல்ஸ் போல்டு தர போகிறேன். ஸோ அதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேஜில் இருக்கமோ அந்த பேஜுக்கான மெனு ஐட்டம் மட்டும் போல்டாக காட்டுது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆப்வியஸாக தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி தான் போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹவரில் போட்டிருக்கிற அந்த பேக்ரவுண்ட் கலரையே தூக்கிட்டு அந்த ஆக்டிவ் மெனுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை போட போகிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஹவர் பண்ணுறப்போ வர்ற கலர் மாதிரியே இல்லாமல் வேற மாதிரி காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம சில சேஞ்சஸ் பண்ணலாம். இங்கே ஸோ இங்கே RGB பதில் RGBA போட்டுட்டு இதோட ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ 50% ஒப்பாசிட்டி வச்சுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பேஜில் வந்துட்டு எந்த மெனு ஐட்டம் ஆக்டிவாக இருக்குதோ அதை வந்துட்டு வேற மாதிரி ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எந்த பேஜில் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மெனு ஐட்டம் வந்துட்டு ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு ஹரிசாண்டல் மெனு கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு போகுது. அப்புறம் எந்த பேஜில் இருக்குமோ அந்த மெனு ஐட்டம் வந்து ஆக்டிவாக காட்டுது. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான். ஆனால் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது அப்ரோச் வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இந்த ரிசல்ட்ஸை. இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா இப்போ இந்த கோட் வந்து நம்ம எழுதல, ஆனால் நம்ம வந்துட்டு வேற இடத்துல இருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சின்ன சின்ன கோட் பீசஸ் வந்து வேற இடத்துல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு ஒரு காமனான விஷயம் தான். ஆனால் ஒரு விஷயம் நீங்க கவனமாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா இது வந்துட்டு ஒரு கன்வீனியன்டான விஷயம் தான். ஆனால் நீங்க வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிற கோடை வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க புரியாத ஒரு கோடை காப்பி பண்ணி உங்க வெப்சைட்ல போட்டு யூஸ் பண்றீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். எப்பவுமே வந்து நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிற கோடை வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு நான் டைரக்டா காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு லைனா பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க லைன் பை லைன் போயிட்டு ஒரு கோடை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்துட்டு நீங்க அடுத்த வாட்டி நீங்க சொந்தமா நீங்க அதை எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்தா தான் நீங்க வந்து ஈஸியா கன்வீனியன்ட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். பட் நீங்க அந்த லெவலுக்கு வரதுக்கு நீங்க மற்ற கோடை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. அதனால தான் நான் வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்காத சில ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துட்டு அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக புரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொடுத்துருக்கிற கோடை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்காமல் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிய வைங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.